ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஆனால் பலருக்கும் அதிகம் தெரியாத ஒரு அற்புதமான ஒரு கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு ராகு கேது தோஷம் இருக்குது இல்லை நவகிரக தோஷம் இருக்குன்னா உடனே நம்ம மைண்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீ காளஹஸ்தி தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் அலம்போதும் நிம்மதியாக உட்காந்து பரிகாரம் செய்ய முடியாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அங்கே தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே காளஹஸ்திக்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பக்தரும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி சிறப்பாக நவகிரக பூஜை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பொன்னை சொர்ண விநாயகர் கோவில் சொல்லுவாங்க. இதை நவகிரக கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட சிறப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் எல்லையில் இருக்கிற பொன்னை அப்படின்னு ஒரு அழகான ஒரு கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வேலூரில் இல்லை ராணிப்பேட்டையிலேருந்து ஆந்திரா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்கிறதுனால 2 ஸ்டேட்லேருந்து மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தரிசனம் பண்ணுவாங்க. சிட்டியோட சத்தத்தில் இருந்து தப்பிச்சு ஒரு அமைதியான ஆன்மீக பயணத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு என்ட்ரானோடனே நீங்கள் முதல்ல ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட மாடர்னான தோட்டம் தான். கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக முழுசாக தங்க நேரத்தில் பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறப்போ நிஜமாகவே ஒரு தங்கக்கோட்டை மாதிரி தான் தங்கம் போல் மின்னும். பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும் சொல்லலாம். இதனாலே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண விநாயகர், ஸ்வர்ணம்னா என்னென்னா தங்கம் சொல்லுவாங்க. இந்த கோவிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானவர். உள்ள கருவறைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு சொல்லலாம். பொதுவாக ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு மூலவர் தான் பார்த்தீங்கன்னா இருப்பார். ஆனால் இங்கே 2 விநாயகர் சிலைகள் இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை. இன்னொன்று என்ன தெரியுமா, சுயம்பு விநாயகர். சுயம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தையை சொல்லலாம். அதாவது யாராலும் செதுக்கப்படாமல் இயற்கையாகவே பூமியிலிருந்து கடவுளின் வடிவத்தில் தோன்றிய சிலைகள் தான் பார்த்தீங்கன்னா சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தானாக தோன்றிய இந்த பழமையான சுயம்பு விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்குது. இந்த ஸ்வர்ண விநாயகரை நீங்கள் மனசார வேண்டிட்டு ஒரு காரியத்தை தொடங்கினா அது தங்கம் மாதிரி ஜொலிக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மெயின் சன்னதிக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா அங்கே சிவபெருமானுக்கான காசி விஸ்வநாதர் சன்னதி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. விநாயகரை முழுமுதற் கடவுளாக வணங்கிட்டு அப்படியே அந்த உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாக இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கோவிலோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வரலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நந்தவனம், அழகான தோட்டம்னு சொல்லுவாங்க. மற்ற கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் 9 பேரும் ஒரே மேடையில் ஒருத்தரும் பார்க்காத மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே மெயின் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நந்தவனத்தில் 9 நவ கிரகங்களுக்கும் தனித்தனியாக சன்னதிகள் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அவங்களுக்குன்ட்டு உரிய விருட்சம், அதாவது மரம் இருக்கும். குரு பகவானுக்கு அரச மரம், சனி பகவானுக்கு வன்னி மரம்ன்ட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா உண்டான மரங்கள்லாம் அங்கே வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான தானியம், அதாவது கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு உகந்த நேரம், அதற்கேற்ப சாத்தப்படும் துணிகள், அதாவது வஸ்திரம் சொல்லுவாங்க. இது மாதிரி ரொம்ப ஆகம விதிப்படி பர்ஃபெக்டாக அமைச்சிருக்கான்னு சொல்லலாம். இதனாலே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நவகிரக கோட்டை அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெயரும் வச்சுருக்காங்க. இந்த நவகிரக கோட்டையில் நீங்கள் சாதாரணமாக சாமி கும்பிட்றதுலாம் மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் நீங்கள் ஓமம் வடிவில் நவகிரக பூஜை செய்யலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக கல்யாண தடை, தொழில் முடக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ராகு கேது தோஷ நிவர்த்தி பூஜை பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சிறப்பாக முழுமையான சடங்குகளோட சிறப்பாக செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீ காளஹஸ்திக்கு இது ஒரு சூப்பரான மாற்று இடமா அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற கோவில்களில் மாதிரி அவசரமாக தரிசனம் பண்ணிகிட்டே வர வேண்டியது இல்லை. இங்கே ஒவ்வொரு பக்தருக்கும் தனிப்பட்ட கவனம் கொடுத்து அவங்க கையிலேயே பார்த்தீங்கன்னா நிம்மதியாக பூஜைகள் செய்ய வைக்கிறாங்க சொல்லலாம். இது நிஜமாகவே பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும் சொல்லலாம். சரி, இந்த கோவிலுக்கு எப்போ போகலாம்னு கேட்டிங்கன்னா கோவில் காலையில் 7 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தொடர்ந்து திறந்திருக்கும் சொல்கிறாங்க.
மதியான டைமில் மூட மாட்டாங்க, கோவில் கண்டினியூஸாக திறந்துருக்கும். இதனால் நீங்கள் காலையில் கிளம்பி பொறுமையாக போய் ஹோமம் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த நந்தவனத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் சொல்கிறாங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்கும் சொல்லலாம். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த பொன்னைன்ற சொர்ண விநாயகர் கோவிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி எதிர்காலம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக மாறும். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நான் வந்து விசிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணி விஷுவல் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப் மாறும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண ஆன்மீக தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.